குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 40 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 40 கொஷின்ஸ் படித்தா 7 5 மார்க்ஸும் நீ கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். 35 மார்க் கண்டிப்பாக வாங்கலாம். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. என்னால் அவ்வளோலாம் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 10 லெசனில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு 20 கொஷின் போட்டிருக்கேன். ஸோ அந்த 20 கொஷின் போட்டிங்கனாவே நீங்கள் வந்து படிச்சிங்கனாவே ஒரு 4 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ என்னால் ரொம்ப படிக்க முடியாதுங்கிறவங்க அந்த கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. அதோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 28 லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினும் இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக 40 கொஷின்ஸ் வருது. இந்த கொஷின்ஸ் எல்லாமே கம்பல்சரி படித்தாதான் கொஸ்டின் எவ்வளோ கஷ்டமாக வந்தாலும் நீ 7 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். மேக்ஸிமம் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீனே எல்லாம் படிக்க சொல்லுவாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொஷின் ரொம்ப டஃப்பாக வந்துருச்சு. டிஃப்ரென்ஸ் பிட்வீனே அதிகமாக கேட்காம விட்டுட்டான். ஸோ அதனால் கொஷின் எப்படி தான் வந்தாலும் நான் அட்டன் பண்ணிடணும், 7 5 மார்க்குமே நான் எழுதிடணும் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ 12th காமர்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி மீட்டிங். இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சைடில் லெசன் நம்பரும் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ 28th லெசனில் ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எதையுமே தயவு செய்து விட்டுறாதீங்க. 26th ஃபஸ்ட்டு கொஸ்டின், எக்ஸ்பிளைன் எனி 5 கவர்மெண்ட் என்டர்பிரனியல் ஸ்கீம்ஸ். இதிலும் வந்து பார்த்திங்கன்னா 25ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், எக்ஸ்பிளைன் கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு த டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இது வந்து 24th லெசனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்டர்பிரனர் அண்ட் இன்ட்ராப்ரனர். அது 23ல் செகண்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை உமன் என்டர்பிரனர்ஸ். 23ல் தேர்ட் கொஸ்டின், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செக் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். 22ல் ஃபஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ்ட் இன் டீடைல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ செக். 22ல் செகண்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டிஷன் அண்ட் வாரண்டி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 21st செகண்ட் கொஸ்டின், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன். 20ல் ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்து ஹைலைட் ஆஃப் எல்பிஜி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20ல் அந்த 2 கொஸ்டின் தான் இருக்கும், ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து ரோல் ஆஃப் மேக்ரோ என்விரான்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். 19th ஃபஸ்ட் கொஸ்டின், மைக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். 19th செகண்ட் கொஸ்டின், ஹவு கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட். 16th ஃபஸ்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இ மார்க்கெட்டிங் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். 15th ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங். இதுவும் இம்பார்ட்டன்ட். 12th லெசனில் ஃபஸ்ட் கொஸ்டின், டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ஆன் ஜாப் ட்ரைனிங் ஆஃப் ஜாப் ட்ரைனிங். 12th லெசனில் செகண்ட் கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட். 11th லெசனில் ஃபஸ்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. 11th லெசனில் செகண்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். 11th தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் கொஸ்டின், பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட் லெசனில் செகண்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. 2ல் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் மாடர்ன் பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ ஆர் எம்பிஇ. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூ இஸ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். Then 27th question, different kind of financial market. 4th lesson second question, characteristics of capital market. 5th lesson first question, various types of new financial institution. 5th lesson third question, difference between money market and capital market. 6th lesson first question, characteristics of government securities. 6th lesson third question, function of stock exchange. 7th lesson first question, difference between stock exchange and commodity exchange. 7th lesson third question, ஃபங்க்ஷன் ஆஃப் செபி. 8th லெசன் செபி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷனும் படிச்சுக்கோங்க, பவர்ஸ் ஆஃப் செபியும் படிச்சுக்கோங்க. 8th லெசனில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். 9th லெசனில் ஃபஸ்ட் கொஸ்டின். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். அது 9th லெசனில் செகண்ட் கொஸ்டின். அடுத்து இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். 10th லெசனில் 2 கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர். 17th லெசனில் ஃபஸ்ட் கொஸ்டின். இந்த 40 கொஸ்டினை படிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களால் 7 5 மார்க்ஸும் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த 40 கொஸ்டினை மட்டும் கம்பல்சரி படிச்சுட்டு போகலாம். சப்போஸ் என்னால் இவ்வளோ படிக்க முடியாதுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் இருக்குது. அதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் கண்டிப்பாக உங்களால் 4 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டின்ஸை வந்து
அப்படியே மக்கப் பண்ணி எழுதணுன்னா முடியாது, நிறைய கொஷின்ஸ் இருக்கிறதுனால. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு ஹெட்டிங்கை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹெட்டிங்க்கு கீழே இந்த தான் வரணும் அப்படிங்கிறத அந்த கதையை மட்டும் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஓன் வேர்ட்ஸ் உங்களால் ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னா ஃபார்ம் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? இல்லை என்னால் அப்படிலாம் முடியாது, எனக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியாதுன்னா வேறு வழியில் படித்து தான் ஆகணும். இல்லை எனக்கு கான்செப்டை புரிஞ்சுட்டா நான் எழுதிடுவேங்கிறவங்க இந்த 40 கொஷினுக்கும் ஒரு நோட் போட்டுக்கோ. நோட் போட்டு ஒவ்வொரு கொஷினையும் எழுதி அதுக்கான ஹெட்டிங்கை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. படித்து திரும்ப 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 அந்த ஹெட்டிங்கை மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேயே ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கா. ஸோ ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, கொஷினை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இதில் வர ஹெட்டிங்கை தூக்கி அதில் எழுதுவாங்க, அதில் வர ஹெட்டிங்கை தூக்கி இதில் எழுதுவாங்க. அப்போ ஹெட்டிங்கே தப்புனா திருத்துறவங்களுக்கு அது என்ன சொல்கிறது, நல்லா விசிபிளாகவே தெரியும் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கங்கிறது. அப்போ மார்க் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நோட் போட்டுக்கோங்க. இந்த 40 5 மார்க்கையும் திரும்ப 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 ஹெட்டிங்கை மட்டும் எடுத்து எழுதி பாருங்கள். சரியா? இந்த கொஷின் வந்தால் இதுதான் ஹெட்டிங்னு கடன்னு சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஃபுல்லாக படித்து எழுத முடியலைனாலும் 1-2 மறந்துருச்சுனாலும் அந்த ஹெட்டிங் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று எழுதலாம். ஓகேவா? ஸோ ஹெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட்டிங்லேயே மிஸ்டேக் பண்ணாதீங்க. இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஹெட்டிங் அப்படின்னு உனக்கு புரிஞ்ச மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் வச்சோ ஸோ எப்படியோ ஒன்று படிச்சுக்கோங்க.